வேண்டியவற்றை பாட்டி. என்னம்மா? உங்ககிட்ட யூஸ் பண்ணாத உங்களோட பழைய துணியெல்லாம் இருந்தா கொடுங்க. இப்ப எதுக்குடி அதை கேக்குற? அது வீட்ல இருக்கிற பழைய துணியெல்லாம் போட்டு எரிக்க போற பாட்டி. என்னது, எரிக்க போறியா? ஏன் அப்படி பண்ற? போகி பண்டிகை அப்பதானே பழைய துணியெல்லாம் போட்டு எரிப்போம். அத கூட நம்ம லண்டன் போனதுக்கு அப்புறம் பண்றதே இல்லையே. அது இல்ல பாட்டி, நான் 2 நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு போனப்போ அங்க ஒரு சாமியார பார்த்தேன். மித்ராவோட கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குல்ல, அது அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்குதான் நம்ம பரிகாரத்துக்கு மேல பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோமே. அது மாதிரி இதுவும் ஒரு பரிகாரம் தான் பாட்டி. வீட்ல ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணாத துணிமணி எல்லாம் வச்சிட்டு இருக்கோம்ல, அது நல்லது கிடையாதான். அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டோம் அப்படின்னா வீட்ல இருக்கிற கெட்டதெல்லாம் போய் நல்லது வரும்னு சாமியார் சொன்னாரு. அத இன்னைக்குதான் செய்ய சொல்லிருக்காங்க பாட்டி. அத நானும் சரி பண்ணி பாத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படியோ இந்த வீட்ல ஒரு நல்லது நடந்தா சரி. என்கிட்ட இருக்கிறத கொடுக்கறேன், நீ சாமியார் சொன்ன மாதிரியே பண்ணிடு. வா தரேன். பாத்துக்கிட்டேன். போ. வாமா. கொண்டு வா. நந்தினி, இந்தாம்மா. நீ கேட்ட மீனா ஓடுது, என்ன ஓடுது, பழைய துணி எல்லாம் இந்தா. போதுமா? போதும் போதும். நந்தினி, இது என்னோட பழைய துணி. என்ன இந்த மித்ரா ஆதிக்கிட்ட இருந்து பழைய துணி வாங்கிட்டு வரேன்னு போனா இன்னும் காணும்.